அவர்கள் மீது வாஜிபாகிவிட்டது. இந்த 8 காரணங்கள், இந்த 8 காரணங்கள் யாரிடத்திலே துல்ஹஜ்ஜின் 10 12 வரைக்கும் சக்தி பெற்றிருந்தாலும், 8 பெற்றாலும் 8 1 பெற்றாலும் குர்பானி அவர் மீது வாஜிபாகிவிட்டது, தனித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்து மேல சொன்ன அளவு ஒரு பெண்ணிடத்திலே என்ன செய்ய 3 நாட்கள், 10 12 நாட்கள் வரைக்கும், இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த 8 வகையான சக்திகள் ஏதாவது ஒன்றை பெற்றிருந்தால் குர்பானி அவர் அவசியம் கொடுத்தாக வேண்டும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா துல்ஹஜ்ஜின் முன்னாடி இருந்து பணம் வராது, எதுவுமே அடிக்காது. ஆனா துல்ஹஜ்ஜின் 10 இருந்து துல்ஹஜ்ஜின் 12க்குள்ள திடீர்னு சாப்பாடு அடிக்கும், சில பேருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அப்படி அந்த 3 நாட்களுக்குள்ள தங்கத்தின் மதிப்பளவை விட, வெள்ளியின் மதிப்பளவை விட கூடுதல் பணம் அழகான முறையில் வருவாயில் வந்தால் அவர் அந்த 3 நாட்கள் சக்தி பெற்றிருந்தால் அவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அங்க போய் நின்றுகிட்டு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் என்ற சட்டம் கிடையாது. அது சகாத்துக்கு தான். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் 10 to 12க்குள் இந்த அளவை 3 நாட்கள் பெற்றுவிட்டால் குர்பானி அவர் கொடுக்காவிட்டால் நாம் பொருள் அவர் வர வேண்டாம் என்றார் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அடுத்த சட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது துல்ஹஜ்ஜின் 10 இருந்து 12 இந்த 3 நாட்கள் ஒரு தாயார் இடத்துல ஒரு தங்க நகை அளவு தங்க பவுன் இருக்கு, அதை தாண்டி சில ஆயிரங்கள் கையில இருக்கு, ஒரு கொலுசு, ஒரு வெள்ளி கொலுசு, இந்த 3 ஒண்ணு சேர்த்தா